இன்னைக்கு நடக்க போவதை சொல்லும் சகுனங்கள் அப்படின்ற தலைப்புல ஐயா அவங்க பேசியிருந்தீங்க. ரொம்ப சிறந்த பதிவு. மிக நல்ல செய்திகள் அதுல இருந்துச்சுங்கய்யா. அதை கேட்ட உடனே எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. கெவிலி சாஸ்திரம் அப்படின்றது ஒரு முக்கியமான சாஸ்திரம். மற்ற சாஸ்திரங்கள்ல இருந்து ரொம்ப வித்தியாசப்படுற சாஸ்திரங்கள்ல கெவிலி சாஸ்திரமும் ஒண்ணு. என்னுடைய அம்மாவுக்கு இந்த கெவிலி சொல்றத நல்லாவே அவங்க உணரக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல அவங்க தம்பி இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே நடக்கிறதையும் நான் பார்த்துருக்கிறேன். இந்த கெவிலி சொல்றதுனால அதனுடைய சத்தத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. கெவிலி பேச்சுன்னு ஒண்ணு இருக்குங்கய்யா. இந்த கெவிலி சாஸ்திரங்கள்ல இந்த 2 வகையா அதை பிரிக்கிறாங்க. கெவிலி பேச்சு அப்படின்றது கெவிலி என்ன சொல்றதுன்றத துல்லிதமாவே சொல்லக்கூடியது. எனக்கு தெரிந்து சாது ஒருத்தவங்க ஸ்ரீ சாது பாலகிருஷ்ண சுவாமிகள்னு ஒரு மகானவர், அவருடைய குருநாதரான கருட முனிவர் அவங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்ததா அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு சம்பவத்தையும் அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் அது. அவர் ஒரு முறை ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல அவர் ஒரு சில நண்பர்களோட சேர்ந்து ஒரு 4 பேரோட அவங்க போய்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிற பொழுது அப்ப அங்க ஒரு கெவிலி ஒரு சத்தம் போட்டிருக்கு. அப்ப கூட இருந்த ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஏன் சாமி உங்களுக்கு இந்த கெவிலி பேசுறது என்னன்னு தெரியுமில்ல சாமி, அதை சொல்லுங்க சாமி, இப்ப என்ன சாமி சொல்லுதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த கெவிலி தனக்கு ஒரு ஜோடி வரப்போகுதுன்றதை நினைச்சு சந்தோஷப்படுது, அதுதான் அதனுடைய சத்தத்தினுடைய அர்த்தம்டான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு, ஜோடி வரப்போகுதுன்னா எங்க இருந்து சாமி வரப்போகுதுன்னு கேட்டுக்காரு. அது ஒரு 40 மைலுக்கு அப்பால இருந்து வரப்போதாம்டா அப்படின்னு சொல்லி. எவ்வளவு நேரத்துல சாமி? ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ள வந்துரும்டா தம்பின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அதை கேட்டுக்கிட்டு இருந்தவர் அவருக்கு கேட்டிருக்காரு, சாமி 40 மைலுக்கு அப்பால இருந்து ஜோடி வரும்னா அது என்ன பறந்தா வரும்? அது பள்ளி தானே சாமி, என்ன பறந்தா வர முடியும்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, நான் என்னத்தரா கண்டேன், கெவிலி சொன்னதுக்கு அர்த்தம் கேட்ட சொன்னேன், இந்த பேச்சுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி சாமி, இன்னும் எவ்வளவு நேரத்துல சாமி இது நடக்கும்? ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள நடந்துருப்பா சாமி, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி சாமி, இது உண்மையான்னு நம்ம பாத்துருவோம் சாமி அப்படின்னு சொன்னேன். அந்த பஸ் ஸ்டாண்டு இது நடக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க அந்த நிழற்குடையக்குள்ள நடந்துகிட்டு இருக்குது. சரின்னு உங்க உட்காந்துட்டாங்க என்னதான் நடக்குதுன்னு பாக்குறதுக்காக. கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த வழியா ஒரு தூரமா ஒரு வாகனம் வருது. அது கேரளா பகுதி. அந்த பகுதியில இருந்து அந்த வாகனத்துல இருந்து வர்ற பொழுது கொஞ்சம் இறங்குறாங்க ஆட்கள். இவங்க இருக்கக்கூடிய அந்த நிழல் குடையில பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறாங்க. அப்ப லேசா தூரல் விழுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. மழை தூரல் விழுகுது. அது உள்ள இருந்து இறங்கின ஒரு பெரியவர் இறங்கின உடனே மழை வர்றதை பார்த்து அவர் கையில குடையோட வந்திருக்கிறாரு. அந்த குடையை விரிக்கிறார். அந்த குடையை விரிச்ச பொழுது பாத்தீங்கன்னா அந்த குடைக்குள்ள இருந்து ஒரு பள்ளி தவி விழுந்து 2 ஒன்னா சத்தம் போட்டு ஒன்னா சேர்ந்துச்சு. அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே நடக்க அந்த பள்ளி உரிச்சதுனே அங்கிருந்து தவி மலிச்சுன்னு தவ்வுது. தவ்வி அவங்களோட அந்த பள்ளியோட சேர்ந்து 2 ஒரே மாதிரி சத்தம் போட்டு 2 ஒன்னா போச்சான். இதை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப தெளிவா அறியறதுக்கு மிகச்சிறந்த மந்திர சாதனைகள்லாம் உண்டுன்னு பெரியவங்க சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். குறிப்பிட்ட விதமான தேவதைகளை சித்தி பண்ணா, குறிப்பா எச்சனி தேவதைகளை சித்தி பண்ணா, இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப துல்லிதமாவே அது என்ன சொல்ல வருது அப்படின்றது ரொம்ப தெளிவாவே அறிய முடியும். இதே மாதிரியான ஒரு நாயன்மார்களை பத்தி சொல்லப்படுது. அவர் சிவனடியாரா இருந்தவங்க. நாயன்மார்கள் ஒருத்தர் கலட்டிட்டு அறிவார்னு சொல்லக்கூடிய நாயன்மார். அவருக்கு இந்த சக்தியை இறைவனுடைய அருளால் அவர் பெற்றிருந்தாரு அப்படின்னு படிக்கிறோம். எகிப்தினுடைய மன்னராக இருந்த சாலமோனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இறைவனால கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய வரலாறுகளை படிக்கிற பொழுதும் நம்ம அதை படிக்கிறோம். இந்த மாதிரியான நிமித்த சாஸ்திரங்கள் நிறைய இருக்குது. முன்பு காலத்துல இருந்தவங்களுக்கு அது துல்லிதமாவே தெரியும். இந்த நேரத்துல போகணும், போகக்கூடாது, இதை செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் தெரியும். இந்த நிமித்த சாஸ்திரங்களை நல்லா அறிஞ்ச சாஸ்திரத்துக்கு சகாதேவன் சொல்லுவாங்க. அந்த சகாதேவனுக்கு சகல சாஸ்திரமும் அவன் கற்றிருந்தேன், அந்த சோதிடத்தினுடைய முழு நுணுக்கங்களும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட விதமான ஒரு சத்தங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்றது மாதிரியே அந்த பேசக்கூடியதை அறியக்கூடிய தன்மையும் சிலருக்கு இருந்திருக்குது. அந்த கலெக்டரேட் அறிவார் வரலாறுல நம்ம அதெல்லாம் பாக்குறோங்கய்யா. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருந்திருக்குது. நீங்க சொன்ன விஷயங்கள் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் இருந்துச்சு. இந்த சகுனங்கள்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அந்த நிமித்தங்கள்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எங்க அம்மா பூஜை நேரம் தாண்டிச்சு அப்படின்னா திடீர்னு அந்த ஒரு கெவிலி சத்தம் கேட்கறது பாத்தீங்கன்னா வீடே அதிர்ற மாதிரி ஒரு கெவிலி அடிக்கும். எங்க அம்மா யார்ட்டையாவது அந்த பூஜை நேரத்துக்கு மறந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை ஞாபகப்படுத்துறது போல எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பே புல்லரிச்சிரும். எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு உயிர்கள் சொல்லக்கூடியதை அறியக்கூடிய ஒரு நுட்பமான விஷயங்கள் இருந்துச்சு. எங்க அம்மா கொஞ்சம் நல்ல ஒரு வயதுனாலும் எங்க அம்மா அவங்களுடைய அப்பத்தா ஒருத்தவங்க பெரிய நாச்சின்னு சொல்லி அவங்கள்ட்ட வளர்ந்தவங்க. அப்ப அவங்க அப்பத்தா காலத்து கதையெல்லாம் அவங்க நிறைய சொல்லுவாங்க. அந்த நிமித்தங்கள் எப்படி பார்க்கணும், இந்த நிமித்தங்கள் பார்க்கறதுனால என்ன நடக்கும்,
ஒரு ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில இடங்களுக்கு போற பொழுது ஏற்படக்கூடிய சகுனங்கள் வந்து எவ்வளவு தூரம் அது அது பின்னாடி அதனுடைய பலனை காட்டும் அப்படின்றதெல்லாம் அவங்க தன் வாழ்க்கையில் நடந்த நிறைய கதைகளாவே எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கெவுளி சாஸ்திரத்தின் கதை உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நிஜமாவே நடந்தது. அவர் இப்பயும் இருக்கிறாங்க. அவரை நான் அடிக்கடி சந்திக்கிறது உண்டு. இந்த சாஸ்திரத்தை அவருடைய குருநாதர் இடத்துல இருந்து கத்துருக்கிறாங்க. இதற்கு நிறைய மந்திர ஜபங்களும் உபாசன முறைகளும் தேவைப்படும். இந்த பேச்சுக்களை முழுவதுமா உணர்றதுக்கு மற்றவங்க இயல்பா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு கெவுளி சொல்லுச்சு அப்படின்னா போகிறது வர்றது தடுக்கிறது. உச்சிச்சவனம் நிச்சயம் நடக்கும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தலைக்கு மேல உச்சியில ஒரு விஷயத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம், தலைக்கு மேல கெவுளி சத்தம் போட்டுச்சு அப்படின்னா அந்த காரியம் நிச்சயமா நடக்கும். அது உச்சிச்சவனம் நிச்சயம் நடக்கும் அப்படின்ற பழமொழியும் உண்டு. இது கிராமங்கள்ல எளிதா எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு பழமொழி. இது கெவிலியிலையுமே நல்ல கெவிலி நச்சு கெவிலி அப்படின்னு சொல்லுவாங்கயா. சில கெவிலி எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கு, அந்த கெவிலிக்கு பலன் கிடையாது. எங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி கெவிலி அடிச்சுச்சுன்னா அந்த வீட்டுல வியாதி நோய் நொம்பலம் தான் வரும், சண்டை அதிகமா வரும்னு சொல்லுவாங்க. நல்ல கெவிலின்றது தெய்வத்தன்மை வாய்ந்தது. அது பெரும்பாலும் அந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய படங்களுக்கு பின்னாடியோ அல்லது வாசல்ல முற்றத்திலேயோ தான் இருக்கும். அது அசுத்தமான இடங்களுக்கு, அந்த பாத்ரூம் இந்த பகுதிகள் எல்லாம் அந்த கெவிலிகளை பெரும்பாலும் பார்க்க முடியாது. அந்த கெவிலி சொல்றது அது எப்பயாவது தான் சொன்னோம். அந்த கெவிலி சொல்றதை அறிஞ்சு அது சும்மா சத்தம் கொடுக்குதுன்றதுல கெவிலி சில பொழுது சிரிக்கும். இதெல்லாம் எங்க அம்மா சொல்லுங்க, இது கெவிலி சிரிக்குதுடான்னு சொல்லுவாங்க. எப்படிமா அதை சொல்ற அப்படின்னா அவங்களுக்கு அந்த உள்ளுணர்வு மூலமா அதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஏதோ ஒரு அறிவை தெய்வம் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். நிறைய சாஸ்திரங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குமே சாஸ்திரங்களை பெரியவங்க வகுத்து வச்சிருக்கிறாங்க. நம்முடைய சித்தர்களும் முனிவர்களும் இதை பற்றி நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க. நமக்கு கிடைச்ச விஷயங்களும் தெரிஞ்ச விஷயங்களும் மிக குறைவு. செயற்கையான அறிவுகளுக்குள்ள போற பொழுது பல இயற்கையான விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஐயா சொன்ன மாதிரி முட்டை தூக்கி திட்டை ஏறின் மழை வரும். எறும்பு வந்து முட்டையை தூக்கிட்டு மேலே ஏறினா மழை வரும்ன்ற அந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும். கனவு சாஸ்திரம், நிமித்த சாஸ்திரம், இதெல்லாம் வந்து கனவுன்றது வந்து நினைவினுடைய பயனால வெளிப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் கனவு கிடையாது. நினைவின் பயனும் கனவின் பயனும் வினையின் பயனவை பொய்யன வேண்டான்னு சொல்லுது சிவஞான சித்தியார்னு ஒரு சாஸ்திரம். கனவு பொய்ன்னு சொல்லாத, கனவு பொய்ன்னு சொன்னா இறைவனுடைய காட்சிகள்ல கனவின் வழியா பெறக்கூடிய சில காட்சிகள்ல அப்படி உண்மையா நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. நான் அனுபவத்திலையுமே எங்க குடும்பத்திலையுமே நடந்த சில விஷயங்கள் அப்படி பார்த்துருக்கிறேன். ரொம்ப அதிசயமான ஆச்சரியமான விஷயங்கள்னா சராசரி மனிதர்களான நமக்கே நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்த சாஸ்திரங்கள் நீங்க பேசுனது ரொம்ப நல்ல விஷயங்கள்ங்க. அதை உங்களுக்கு நன்றி சொல்றதுக்காகத்தான் அதை பேசுனேன். இந்த மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்களையே எடுத்து இன்னைக்கும் பயன்படுத்துறவங்க ரொம்ப குறைவான பேர் தான். பழங்காலத்துல போறவங்க எப்பயுமே நிலவாசல் நின்று தொட்டு கும்பிட்டு போவாங்க. இந்த நிலவாசல்ல நம்முடைய குலதெய்வம் எப்பயுமே இருக்கிறதா ஒரு சம்பிரதாயங்கள்ல சொல்லுவாங்க. இந்த நிலவாசலுக்கு பூஜை பண்ற மரபுகள்னா இன்னுமே கிராமங்கள்ல நிறைய உண்டு. இந்த மாதிரி நல்ல செய்திகளை நீங்க இன்னும் நிறைய சொல்லணும். அன்னை காளியினுடைய அருளால வடப்புறம் பத்ரகாளி எல்லாருக்கும் சகல நன்மைகளையும் தரட்டும் நான் வேண்டிக்கிறேங்கய்யா. ஹரி ஓம் மகா காளி.